ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் பருப்பு வடை என் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடலைப்பருப்பை 4-5 முறை நன்றாக கழுவி தேவையான அளவு தண்ணீரை விட்டு 3 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். பருப்பு வடை செய்ய முதலில் 3 மணி நேரம் ஊற வைத்த பருப்பை நன்றாக தண்ணீரை வடிய வைக்க வேண்டும். அதில் ஒரு கைப்பிடி பருப்பை தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து தேவையான பொருட்கள்: நறுக்கிய 2 பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி நறுக்கிய கொத்தமல்லி தழை, 2-3 கொத்து கருவேப்பிலை நறுக்கியது, தேவையான அளவு உப்பு. அடுத்து பருப்பு கூட அரைப்பதற்கு தேவையான பொருட்கள்: 3 பல் பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 துண்டு இஞ்சி, 5 வத்தல் மிளகு, 1 பச்சை மிளகாய். மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகத்தை முதலில் போட்டு அரைத்து கொள்ளவும். அடுத்து நறுக்கிய பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், வத்தல் மிளகாய் இவற்றை போட்டு அரைத்து கொள்ளவும். அடுத்து பருப்பை போட்டு ஒன்றும் பாதியுமாக கொரகொரவென்று அரைத்து கொள்ளவும். ஒன்றும் பாதியுமாக அரைத்த பருப்பை ஒரு பெரிய பவுலில் எடுத்துக்கொள்ளவும். மீதி இருக்கின்ற பருப்பையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரவென்று அரைத்து கொள்ளவும். அடுத்து நாம் எடுத்து வைத்துள்ள முழு பருப்பையும் சேர்த்து கொள்ளவும். அப்புறம் 2 நறுக்கிய வெங்காயத்தை சேர்க்கவும். அடுத்து கொத்தமல்லி, கருவேப்பிலையை சேர்க்கவும். அடுத்து தேவையான அளவு உப்பை சேர்த்து எல்லா இடமும் படும்படியாக பிசையவும். அடுத்து ஒரு அடிகனமான கடாயை வைத்து தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி காய வைக்கவும். எண்ணெய் காய்வதற்குள்ளாக நாம் சிறு சிறு உருண்டைகளாக வடை மாவை எடுத்து வடைகளாக ஒரு பிளேட்டில் தட்டி வைத்து கொள்ள வேண்டும். எண்ணெய் காய்ந்தவுடன் தட்டி வைத்துள்ள வடைகளை ஒவ்வொன்றாக எண்ணெயில் போட்டு பொரித்தெடுக்கவும். தீயை மிதமாக வைக்கவும். இரண்டு நிமிடங்கள் கழித்து திருப்பி போடவும். எண்ணெயிலிருந்து நுரை வருவது நின்றவுடன் வடை நன்றாக வெந்திருக்கும். அப்போது வடையை வெளியே எடுக்கவும். மீதமுள்ள வடைகளையும் இதுபோன்று பொரித்து எடுக்கவும். இப்போது மொறுமொறுன்னு சுவையான டீக்கடை பருப்பு வடை தயார். நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.